ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கன்னியாகுமரியில் ஈக்கோ பார்க் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ இந்த ஈக்கோ பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஃபாரின் ஸ்டைலில் அண்டர் வாட்டர் டன்னல் அக்வேரியம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயின் ஆக்டோபஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இடம். டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 10 வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு 50 ரூபா வச்சும், அடல்ட்டுக்கு அதாவது 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து 100 ருபீஸ் வச்சும் வாங்கிட்டுருக்காங்க. டைமிங் பொறுத்தவரையில் ஒர்க்கிங் டேஸில் வந்து காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை ஓப்பனில் இருக்கும். அதே இது லீவ் நாட்களில் ஹாலிடேஸில் வந்து 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை இருக்கும். பொதுவாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அண்டர் வாட்டர் டன்னல் அக்வேரியம் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்தியாவில் வந்து அதுவும் 200 அடி நீளத்தில் வந்து வெறும் கண்ணாடியால் மட்டுமே ஒரு டன்னல் அக்வேரியம் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டே. உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஃபிஷ் டேங்கில் நிறைய மீன்களை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. வெரைட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஒரு செகண்ட் இவ்வளோ தானா அப்படின்னு பயந்துட்டேன், ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பக்கம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் போக போக டன்னல் அக்வேரியமில் இனிதாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அவசரமாக ஏதோ படம் பார்க்க போகிற மாதிரி வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் கூட இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அதுக்கேற்ற இடம் தான். ஒரு சில டைம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபிஷ்ஷே வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் பார்ப்போம்னு சொல்கிறத விட என்ன மாதிரிப்பட்டவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி வெளியே வரும்போது அது ஒரு இங்கே நிறைய ஃபிஷ்ஷும் இருக்குது, இன்னும் நல்லாயிருக்கும். அந்த நீல கலர் மீனை பார்க்கும்போது ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் வரக்கூடிய டோரி மாதிரி இருக்குது. அண்டர் வாட்டர் பேலஸ் இதுவரை பார்த்ததை விடவும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம டன்னல் அக்வேரியத்துக்கு முன்னாடி இருக்குது. அண்டர் வாட்டர் டன்னல் அக்வேரியம் வந்து இனிதாக வரும். நிஜமாகவே ஒரு பேலஸ் வந்து கடல் கடியில் மூழ்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்க. நம்ம ஃபேவரட் பிளேஸ்க்கு என்ட்ராக போகிறோம். இது வந்து எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு.
வீடியோவில் பெருசாக தெரில, ஆனால் இந்த மீன்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நீளமாக இருந்துச்சு. நாங்கள் வந்ததே லேட்டு. அப்புறமா கிளம்புனதும் நாங்கள் தான் கடைசி. அதனால தான் கூட்டமே இல்லை. ஆனால் அது கூட ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது. அப்புறமா முடிஞ்ச அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா, வெளியில் இந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்காங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரியான கடையை தான் வச்சுருக்காங்க. எப்படியுமே ஒரு 6 மந்த்ஸ் வந்து இது இருக்கும்னு சொன்னாங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. டெம்பரரி தான் சொன்னாங்க. பார்க்கலாம். அப்புறமா இதுவரைக்கும் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.